Hello everyone, welcome back Swing Trading Tamil. This is Karthik. இந்த வீடியோவில் பிப்ரவரி செகண்ட் வீக்கு நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டைரக்ஷன் எது மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனலைசிஸ் மட்டும். ஆக்சுவலாக செபியோட ரூலில் நம்ம அனலைசிஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ நம்மளுக்கு பெரிய ரீச் கிடையாது. ஸோ அந்த ரீசன்னால நான் அனலைசிஸ் கொடுக்குறேன். சரிங்களா? அதே போல் நம்ம வந்து எந்த ஒரு ஸ்டாக் ரெக்கமெண்டேஷனுமே இங்கே பண்ண கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு டைரக்ஷன் என்னங்கிறது ஒரு டிஸ்கஷனாகவே இந்த வீடியோவில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரீசன்ட் டேஸில் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு சில ரோமிங்கில் இருக்கக்கூடிய நியூஸ். ரோமிங் மீன்ஸ் ஒரு ஸ்ட்ராங்காகவே பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு சென்டிமெண்ட்டாக பார்க்கலாம். மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எண்டில் நமக்கு வந்து ஒரு சில நியூஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 26-27 வருஷம் கழிச்சு இந்தியாவோட கேபிட்டல் டெல்லியை வந்து பிஜேபி வந்து அகெயின் கேட்ச் பண்ணியிருக்காங்க, வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாசிட்டிவான பாயிண்ட். ஓகே, இது வந்து ஓவராலாக பொலிட்டிக்கலாக இருக்கக்கூடியது. ரெண்டாவது நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஆர்பிஐ ரெப்போ ரேட் வந்து டிக்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவ் நியூஸ். ஸோ அதோட இம்பேக்ட்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே மார்க்கெட்டில் நெகட்டிவில் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அதாவது நியூஸ் வந்து நமக்கு பாசிட்டிவாக இருந்தாலுமே மார்க்கெட்டோட க்ளோசிங் வந்து நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவரால் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபஸ்ட்டு வீக்லி டைம் ஃப்ரேம் அண்ட் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருவோம். வீக்லி பொறுத்தவரை நிஃப்டியில் அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 23,550 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு. ஸோ இந்த இடத்துல ப்ரிவியூஸ் வந்து மார்க்கெட் கீழே விழுந்துட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு பவுன்ஸ் ஆயிருந்தது. ஸோ இது வந்து ஒரு கிளியரான ஒரு டிமாண்ட் ஜோனு. ஒன்ஸ் இந்த டிமாண்ட் ஜோனு பிரேக் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வரும்போது இது வந்து சப்ளைவாக ஆக்ட் ஆகலாம். ஸோ இப்போ இந்த ரேஞ்சில் வந்து மார்க்கெட் வந்து ஃப்ரைடே க்ளோசிங் வீக்லி டைம் ஃப்ரேமில் க்ளோசிங் வந்து இந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து வச்சிருக்கு. ஸோ இது வந்து நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது. இதுவே நம்ம டே டைம் ஃப்ரேமில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த இடத்துல பார்த்தோம், நமக்கு வந்து 23,540 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து வீக்லி கேண்டிலோட க்ளோசிங் இருந்தது. டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இந்த சப்ளை ஜோனை, அதாவது ப்ரிவியூஸ் வந்து இந்த இடத்துல டிமாண்டாக இருந்தது, இந்த இடத்துல இந்த சப்ளை வந்து ஆக்ட் ஆகிருக்கு. இதை பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் வந்து அகெயின் மேலே வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் ஒரு நமக்கான டிமாண்ட் ஜோன் இந்த இடத்துல இருந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா 23,560-70 ரேஞ்சில் வந்து ஒரு டிமாண்ட் இருந்தது. ஸோ இது பிரேக் பண்ண வாட்டி இது வந்து நமக்கு சப்ளைவாக ஆக்ட் ஆகும். மார்க்கெட் இந்த ஜோன் வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருந்தது. இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் பிரேக் பண்ணிட்டு இந்த இடம் ஒரு ரீடெஸ்ட் ஸ்ட்ரக்சராக தான் கிரியேட் பண்ணிருக்கு. வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நெகட்டிவாக இருந்தாலுமே டே டைம் ஃப்ரேமில் நம்ம கேண்டில் கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டிமாண்ட் ஜோனாகவே தான் கிரியேட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல நான் ட்ராப் பண்ணி காட்டுறேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் இந்த ஜோன் பார்த்தோம் அப்படின்னா ப்ரிவியூஸ் வந்து மார்க்கெட்டில் ஒரு டிமாண்டாக ஆக்ட் ஆகிட்டு இருந்தது. இந்த ஜோன் தான் நமக்கு வந்து அகைன் இந்த இடத்துல ரீச் பண்ணும்போது ஒரு சப்ளை கிரியேட் ஆனது. இதை பிரேக் பண்ணிட்டு இப்போ ரீடெஸ்ட் ஜோனை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட்டில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு பார்க்கும்போது ஒரு ஒரு ரீடெஸ்ட் ஃபேஸை தான் கிரியேட் பண்ணியிருக்கு. மண்டே மார்க்கெட்டு பிப்ரவரி செகண்ட் வீக்கில் வந்து ஒரு புல்லிஸில் இருக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் வந்து இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு என்ன கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. ஸோ நமக்கு வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்சை ரீச் பண்ணியிருக்கு. அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் இந்த இடத்துல ஒரு சப்ளை காட்டினேன், இந்த இடம் டிமாண்டாக இருந்தது, இப்போ இது வந்து சப்ளைவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல நமக்கு என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் வரல. வந்தால் மட்டும்தான் இது ப்ராப்பராக ரிவர்ஸ் கொடுக்குதா அப்படிங்கிறத நம்ம டிசைடே பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பிளைண்டாக ஓகே இந்த இடத்துல ரெசிஸ்டன்ட் இருக்குது, ரெசிஸ்டன்ட் வந்த உடனே மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட முடியாது. இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஜோனில் வந்து ரிவர்ஸ் இருக்கா அப்படிங்கிறது வந்து நம்ம 1 hour டைம் ஃப்ரேமோ 30 minutes டைம் ஃப்ரேமோ பார்க்கலாம். 1 hour விட 30 minutes 15 minutesல பார்த்தாலே போதுமானது. மோஸ்ட்லி இந்த டைம் ஃப்ரேம் அனலைஸ்லேயே நிறைய பேத்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில இது இருக்கும். ஸோ இன்ட்ராடேல நீங்கள் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1 minute 3 minute 5 minutes 15 minutes வரைக்கும் நீங்கள் அனலைஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே போகவே போகாதீங்க. நீங்கள் ஸ்விங்குக்காக பிளான் பண்ணுறீங்க, ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட அனலைஸு டே டைம் ஃப்ரேமில் மட்டும்தான் இருக்கணும். இந்த 4 hour டைம் ஃப்ரேமு 2 hours டைம் ஃப்ரேமு இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஓவராலாக இப்போ மார்க்கெட் வந்து காலையில் 9:15 ஓப்பன் ஆகுது, 9:15 ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் க்ளோசிங்னு பார்த்தோம் அப்படின்னா 3:30 க்ளோஸ் ஆகுது. அரௌண்ட் இது ஓவராலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணோம் அப்படின்னா 375 நிமிஷம். இந்த 375 நிமிஷத்தை நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணீங்க அப்படின்னா 1 hour டைம் ஃப்ரேம் போட்டிங்க அப்படின்னா என்ன நடக்கும்? லாஸ்ட் ஒரு கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா வெறும் 15 நிமிஷத்துக்கு மட்டும் தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இது மாதிரி வந்து அந்த கேண்டிலில் மிஸ்மேட்ச் நடக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை அனலைஸ் பண்ணும்போது டைம் ஃப்ரேம் இப்போ நான் மென்ஷன் பண்ணதை ஃபாலோ பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ டே டைம் ஃப்ரேம் அனலைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் 15 minutesல மேக்ஸிமம் பார்க்குறது பெட்டராக இருக்கும். ஓகே, நம்ம இதுக்குள்ளே வருவோம். நிஃப்டி பொறுத்தவரை
ஃப்ரைடே மார்க்கெட்டில் நான் ஆல்ரெடி இந்த இடத்துல ஒரு மென்ஷன் பண்ணியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே நம்ம கொடுத்துருந்தோம். 10:20க்கு வந்து நம்ம கொடுத்துருந்தோம். 10:25க்கு நிஃப்டியோட டிமாண்ட் ஜோன் அடுத்த லெவல் எங்கே இருக்குது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தோம். 23,467லேருந்து 23,445 ஜோனில் வந்து ரிவர்ஸ் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ இன்ட்ராடேல அதுதான் நடந்தது. எந்த சேஞ்சஸுமே இல்லை. பர்ஃபெக்டாக நம்ம ரேஞ்சை தொட்ட உடனே மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் கொடுத்துருந்தது. அரௌண்ட் ஒரு 125 பாயிண்ட் என்னமோ அப் மூமெண்ட் கொடுத்துருந்தது. ஓகே, இது வந்து பாஸ்ட், நம்ம கடந்த விஷயத்தை விட்டுறலாம். நிஃப்டி பொறுத்தவரை அப்கமிங் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறது 24,065லேருந்து 24,092 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ரிவர்சலாக இருக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ டவுன் சைடில் சப்போர்ட் ரேஞ்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா 23,215லேருந்து 23,175 வரைக்கும் இருக்கக்கூடிய ஜோன் வந்து ஒரு சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கலாம். ஸோ மார்க்கெட்டில் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒன்று இந்த ரேஞ்ச் வந்தால் இங்கேருந்து ரிவர்ஸ் கொடுக்கலாம். இந்த இடத்துல நமக்கான ஒரு என்ட்ரி வாய்ப்பு இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல வந்தது அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் கொடுத்தது அப்படின்னா இங்கேருந்து மார்க்கெட் வந்து பவுன்ஸ் ஆகலாம். ஸோ இதுதான் இப்போதைக்கு எக்ஸ்பெக்டேஷன். நிஃப்டியில் ரொம்ப கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ட் ஒரு சப்போர்ட் ஜோனை வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். நிஃப்டி பற்றின டாபிக் ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. பேங்க் நிஃப்டிலையுமே பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியில் நம்ம கொடுத்துருந்தது போலவே தான். ப்ரிவியூஸ் வந்து இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் கன்வெர்ட் ஆகிருந்தது. வீக்லி டைம் ஃப்ரேமில் நான் இது வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல ரிவ்யூஸ் வந்து மார்க்கெட் பார்த்தோம் ஒரு டிமாண்ட். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது எல்லாமே பவுன்ஸு. இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிட்டு இப்போ இந்த ரேஞ்ச் அகைன் ரீச் ஆயிருக்கு. ஸோ இது வந்து நமக்கான ஒரு சப்ளை ஜோன். சரிங்களா? சப்ளை ஜோனில் தான் மார்க்கெட் ரீச் ஆயிருக்கே தவிர இன்னும் அங்கேருந்து ரிவர்ஸ் கொடுக்கல. ஸோ இப்போ நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் டே டைம் ஃப்ரேமில் இந்த இடத்துல என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேண்டில் கன்ஃபர்மேஷன் டே டைம் ஃப்ரேமில் பார்த்துருக்கணும். அப்படி டே டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த ஜோனை பிரேக் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வந்து ஒரு 2 நாள் வந்து க்ளோஸ் வச்சிருந்தது. பட் ஆனால் ஸ்ட்ராங்கானதில்லை. ஸோ அது வந்து மைனர் டைம் ஃப்ரேமில் நம்ம கன்வெர்ட் பண்ணி பார்த்துப்போம். ஓகேங்களா? இப்போ டே டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அப்சைல் ரெசிஸ்டன்ட்டு 51,457லேருந்து 51,515 இந்த ப்ரைஸ் ஜோன் வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக ஆக்ட் ஆகும். டவுன் சைடில் சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 49,000 இந்த இடத்துல 2 ஜோனு, இந்த லைனை விட்டுருங்க, இது இன்ட்ராடேல நம்ம மார்க் பண்ணது, இது இப்போதைக்கு இன்வேலிடு. டவுன் சைடில் சப்போர்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 49,594 49,535 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ரேஞ்சாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. டவுன் சைடில் அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் 49,020 48,915 அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு டிமாண்டாக இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டி பொறுத்தவரை ஒரே ஒரு டிமாண்ட் ஜோன் தான் இருக்குது. அப்சைடில் ரெசிஸ்டன்ட் என்னங்கிறத மார்க் பண்ணிட்டோம். பேங்க் நிஃப்டியில் 2 இடத்துல வந்து நமக்கு டிமாண்ட் ஜோன் இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம 15 மினிட்ஸோ 5 மினிட்ஸோ கேண்டில் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்மளோட என்ட்ரி பிளான் பண்ண போகிறோம். இன் பிட்வீனில் ஏதாவது இன்ட்ராடேல ஏதாவது பேட்டர்ன் இருந்தது அப்படின்னா நான் டெலகிராம் சேனலில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. பாய்.